நபி அவர்களின் அன்பு மனைவி, முஃமின்களின் பாசம் மிகு அன்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் பனு மக்சூம் என்ற குலத்தில் பிறந்தார்கள். இவர்களது இயற்பெயர் ஹிந்த் பின் அபி உமையா என்பதாகும். ஆரம்பத்தில் இவர்கள் அபு சலமா அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்ததும் தங்கள் கணவருடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறைஷிகளின் கொடுமைகள் முஸ்லிம்களை நோக்கி எல்லை மீறிய போது தங்களது கணவருடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பமாக மக்காவை நோக்கி வந்தார்கள். அவர்களை அவர்களின் குலத்தார் தடுத்து நிறுத்தினர். அவரது மகனை தனிமைப்படுத்தினார்கள். மகனை இழந்த தாயாகவும் குடும்பத்தை இழந்த பெண்ணாகவும் தனித்து விடப்பட்டார்கள். இந்த தனிமையிலும் இவர்கள் ஈமானை தளர்த்து விடவில்லை. இறுதியில் இவர்களது உறுதி வெற்றி பெற்றது. மதீனாவை நோக்கி பாலைவனத்தை கடந்து தங்களது கணவருடன் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவில்லை. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் ஷஹாதத்தை அடைந்தார்கள். துயரங்கள் தொண்டையை மறைத்தது. அப்போது நபி அவர்கள் துன்பத்தின் போது ஓதும் ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். சில காலத்தில் நபியவர்களுக்கும் இவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது. முஃமின்களின் அன்னையரில் இவர்கள் மிகவும் அறிவாற்றல் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். இவர்கள் நபியவர்களிடமிருந்து பொறுமை, ஹிஜாப், குடும்ப வாழ்க்கை, வணக்கம், சோதனைகள் பற்றிய மிக ஆழமான பல ஹதீஸுகளை அறிவித்து தந்தார்கள். நபியவர்களின் மறைவுக்கு பிறகு அன்னையவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு ஆசானாக விளங்கினார்கள். ஹிஜ்ரி 59 இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். மதீனாவில் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் அறிவாற்றல், துணிச்சல், பொறுமை, வழிகாட்டுதல் என்பவை கலந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.